கேங்கர்ஸ் மூவில இருந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. மூவி ஏப்ரல் 24 ரிலீஸ் ஆகும். டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. மே 1 இந்த மூவி ரிலீஸ் ஆகும். தனுஷோட D56 மூவிக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ண போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். அஜித்தோட குட் பேட் அக்லி படம் இப்ப தமிழ்நாட்டுல பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு அண்ட் கேரளா கர்நாடகாலையும் பண்ணிடுச்சு. சோ இந்த மூவிக்கு இந்த 3 ஸ்டேட்லயும் அடுத்து வரக்கூடிய வசூல் லாபம் தான். அண்ட் இந்த படம் இப்ப வரைக்கும் வேர்ல்டு வைடா 230 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. இதான் அஜித்தோட ஹையஸ்ட் கிராசிங் மூவி. தமிழ்நாட்டிலயும் சரி வேர்ல்டு வைடாவும் சரி. ரெட்ரோ மூவிக்கான புக்கிங்ஸ் எப்போன்னு கேட்டிருக்காரு. இந்த வீக் ஸ்டார்ட் ஆயிடும். சூர்யா 46ஓட ஹீரோயின் யாரு ப்ரொடியூசர்னு கேக்குறீங்க. ஹீரோயின் இன்னும் கரெக்டா ரிவீல் ஆகல. ஆனா தெலுங்கு ஹீரோயின் நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. சித்தாரா என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சன் டிவி குட் பேட் அக்லி படத்தை 95 கோடி கொடுத்து வாங்கியிருக்கு. ஜனநாயகன் படத்தை 55 கோடி கொடுத்து வாங்கியிருக்கு. ஏன் இந்த வேறுபாடுன்னு கேட்டிருக்காரு. குட் பேட் அக்லி படத்தை 95 கோடி கொடுத்து அவங்க வாங்கவே இல்ல. இது ஃபேக்கு. குட் பேட் அக்லி சேட்டலைட் எவ்வளவுக்கு போச்சுன்னு இன்னும் ரிவீலே ஆகல. சச்சின் மூவிக்கான ரீரிலீஸ் வசூல கேக்குறீங்க. ரீரிலீஸ் வசூல் ரிப்போர்ட் இந்த மூவிக்கு இருக்கான்னு தெரியல. இருந்தா நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். குட் பேட் அக்லி படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சான்னு கேக்குறீங்க. இல்ல ரிலீஸ் ஆகல. பெரிய ஹீரோஸ்க்கு யாரு ஜிஎஸ்டி பே பண்ணுவான்னு கேட்டிருக்காரு. மோஸ்டா ஹீரோஸோட சம்பளத்திலேயே ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் சம்பளமா வாங்குவாங்க. சோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஜிஎஸ்டி பே பண்ணுது இந்த சம்பள விஷயத்துல. விடாமுயற்சி ஜெகமே தந்திர மூவி எல்லாம் விஷுவலா பார்க்க ஹாலிவுட் லெவல்ல இருக்கு. அப்புறம் ஏன் இந்த மூவி ஃபிளாப் ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. விஷுவலா பாக்குறத விட கதை தான் இங்க முக்கியம். எந்த அளவுக்கு படம் விறுவிறுப்பா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி படம் ஓடும். இந்த 2 மூவில இந்த விறுவிறுப்பு மிஸ்ஸிங். துளி படம் ஐமேக்ஸ்ல வருமானு கேட்டிருக்காரு. வர வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை ஐமேக்ஸ் கேமரால தான் ஷூட் பண்ண போறதா பிளான் பண்ணாங்க. ஆனா அப்புறம் பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும்னு அதை டிராப் பண்ணதா நியூஸ் வந்துச்சு. ஆனா படம் ஐமேக்ஸ்ல வர வாய்ப்பு இருக்கு. தமிழ் ராக்கர் வெப் சீரிஸ் நல்லா இருக்குமா பார்க்கலாமான்னு கேட்டிருக்காரு. ஒரு ஆவரேஜான சீரிஸ் தான் இது. ஒன் டைம் வேணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 10 hours மூவிக்கு என்னோட ரேட்டிங்கே கேட்டிருக்காரு. எனக்கு டிசென்டான மூவியா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த படத்தை கைதி படம் மாதிரி ப்ரமோட் பண்ணாங்க. சோ நான் அந்த எதிர்பார்ப்போடய போய் பார்த்ததால எனக்கு எப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு டிசென்டான மூவியா தான் இருக்கு. ஏன் இப்பெல்லாம் மார்னிங்ல வீடியோ போடுறீங்கன்னு கேட்டிருக்காரு. நைட்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால மார்னிங்ல போடுறேன். டைம் கிடைக்கும் போது நைட்ல போட்டுருவேன். லாஸ்ட் வீடியோ நைட்ல போட்ட மாதிரி. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.